ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் ரொட்டி ரோல் பண்ணுறது பார்க்கலாம். வேண்ட வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து அலம்பி வச்சுட்டாச்சு. இன்னைக்கு கேரட், பீன்ஸ், பீட்ரூட், பொட்டேட்டோ, வெங்காயம் இது எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது கூட கேபேஜ், கேப்சிகம், அப்புறம் பன்னீர் க்யூப்ஸு இதுவும் நம்ம சேர்த்திக்கலாம். கேப்சிகம் பண்ணறப்போ அதை தனியாக வதக்கிக்கிறது பெட்டர். ஏன்னா அதுக்கு குக்கிங் டைம் கம்மி இல்லையா. எல்லாத்தையும் பீல் பண்ணிட்டுட்டு இந்த மாதிரி நீட்டாக ஷெட் பண்ணி வச்சுக்கிறது. பீன்ஸை டயக்னலாக கட் பண்ணிக்கிறது. அப்புறமா இது பீட்ரூட் கொஞ்சம் முத்தி இருக்குன்னா, இந்த பீட்ரூட்டும் முத்தி இருக்குது, அதனால் நான் பாயில் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். எனிஹோ பீட்ரூட்டை தனியாக தான் குக் பண்ணோம், ஏன்னாக்கா கலர் மிக்ஸ் ஆகிடும். கடாயில் நல்லா ஸ்மோக் வர மாதிரி எண்ணெயை வச்சுட்டு, நீங்கள் லிபரலாக வச்சுக்கலாம், நான் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறேன். அதனால கூடையே நின்று உப்பு போட்டு சிம்மில் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். லிபரலாக விட்டுண்டலன்னாக்கா ஒரு 2 ஃப்ரையில் அது நல்லா குக் ஆகிடும். முத்தி இருக்கிறதுனால பீட்ரூட்டை பாயில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துட்டுருக்கேன். மீதி ஃப்ரை பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸு கூட பாவ் பாஜி மசாலா, பெப்பர், மிளகா பொடி இதெல்லாம் சேர்த்திக்கிறது. மீன்வைல் இது பீட்ரூட் குக் ஆகி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எல்லாத்தையும் சேர்த்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு விடுறது. அது செட் ஆகட்டும். அப்புறம் மீன்வைல் என்ன பண்ணலான்னு சொன்னாக்கா, சப்பாத்தி மாவு பிசைஞ்சுட்டு ரொட்டி போட்டுன்னு விடலாம். ரெகுலராக பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கிறது. முடிஞ்ச அளவு ஸ்கொயராக பருத்தி வச்சுட்டோம்னாக்கா நம்ம ரோல் பண்ணுறப்போ ஃபோல்டு பண்ணுறப்போ ஈவனாக இருக்கும். நான் ஃபுல்கா மாதிரி ஜஸ்ட் ட்ரை ரொட்டி பண்ணின்னு இருக்கேன். அது பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கோங்க. பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் சீஸோ பட்டரோ ஸ்ப்ரெட் பண்ணுறதுனா ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணிட்டு வெஜிடபிள்ஸை மேலே போட்டுட்டு சட்னி, இந்த மல்டிபர்பஸ் சட்னி நேற்றுக்கு நான் ரெசிபி போட்டிருக்கேன். அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னாக்கா இதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வேண்ட அளவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபோல்டு இல்லைன்னா ரோல் பண்ணலாம். மசாலா போடுறப்போ நம்ம வெஜிடபிள்ஸுக்கு சட்னிக்கு காரம் போட்டதையும் கன்சிடர் பண்ணிவிட்டு மசாலாவும் காரமும் சேர்த்திங்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபோல்டு பண்ணலாம். அவ்வளோதான். இனிமேல் ஒன்றும் டோஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு வெஜ் ஃபோல்டும் அப்புறம் வெஜ் ரோல்ஸு இது எல்லாமும் பண்ணியிருக்கேன். ஒரு நியூட்ரிஷியஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மீல் சப்ஸ்டியூட் மாதிரி எடுத்துக்கலாம். தான் லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லா இருக்கும். வேணுமானாக்கா சர்வ் பண்ணுறப்போ சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். ஈவன் அதர்வைஸ் அது நல்லா தான் இருக்கும், சட்னி உள்ளே வச்சுருக்கிறதுனால. ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் தாங்க. சேனல் பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.